ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ஸ்பெஷல். அதாவது மேக்ஸிமம் இங்கே வந்து சம்மர் சீசன்னால எல்லா ஃபேமிலி அவங்கள இங்கே இருந்தாங்க. அவங்க எல்லாமே எப்படி சொல்றது, அவங்களோட மிஸ்ஸஸ் எல்லாமே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இங்கே இப்போ எல்லாமே பேச்சுலர்ஸ் தான். ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னா, யூபியில் நம்ம தமிழ்நாடு மட்டன் பிரியாணி எப்படி பேச்சுலர்ஸ் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறீங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சு, அதை க்ளீன் பண்ணியாச்சு, ரைஸ் வச்சுட்டானுங்க. அடுத்தது அதுக்கான கண்டென்ட் வச்சு அதாவது சமைக்கிறதுக்கு என்ன இதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கான இது இன்க்ரீடியன்ஸ் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மற்ற இது புதினா, தக்காளி, கிரீன் சில்லி எல்லாமே போட்டாச்சு. அடுத்தது நமக்கு வந்து சமைக்கிறது தான். இங்கே பாருங்க, இன்னைக்கு இந்தியா கேட்டில் இருக்க இது பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இன்னைக்கு இங்கே பாருங்க, வெயிட் மெஷர் பண்ணி ஒவ்வொரு இதாக பண்ணுறதுக்காக எல்லாம் செட்டப்போட ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம வந்து சமைக்கிற ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, ஆக்சுவலாக இன்னைக்கு சமையல் பண்ணுறது யாருன்னு பார்த்தா வெங்கி சார் தான். ஃபுல்லாக அவர் வந்து எக்ஸ்பர்ட் பிரியாணி பண்ணுறதுல. இன்னைக்கு சண்டேங்கிறதுனால அவங்க ஃபேமிலி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ பேச்சுலர்ஸ் மட்டன் பிரியாணி. ஆனியன் போட்டாச்சு. ஆனியன் போட்டு கீ, எண்ணெய், மற்றது எல்லாமே போட்டு இதாகிட்டுருக்கு. கீ, எண்ணெய் போட்டு எல்லாமே இதாகிட்டுருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் இது பாயில் ஆகட்டும், அடுத்தது கண்டினியூ பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஃபுல்லாக பாயில் ஆகிட்டு இருக்குது. அடுத்தது போடுறதுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தக்காளி, தயிர், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி தலை ஃபஸ்ட்டு இது போடுவாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு கொஞ்ச நேரம் அது பாயில் ஆகும். அதுக்கப்புறம் 1 by 1 போட வேண்டியதுதான். இப்போ பாருங்க, இப்போ ஏன் இவ்வளோ நேரம் இந்த வெங்காயம் வந்து பாயில் ஆகிட்டு இருக்குன்னா, எந்த அளவுக்கு பாயில் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளோட இது வந்து கெடாமல் இருக்கும். இதுங்க சார், நம்ம ஃபுட்டு ஒன்றும் இல்லை, நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அது சீக்கிரமா வந்து கெடாது. கொஞ்சம் பச்சையா இருந்தது. இப்போ செய்யறோம் அப்படின்னா நம்ம நைட் வரைக்கும் காலையில வரைக்கும் கூட வச்சிருந்து நம்ம சாப்பிடலாம். பச்சையா இருந்தது அப்படின்னா சீக்கிரமா வந்து கெடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. பேசிக்கா நல்லா எண்ணெயில வெங்காயம் ஃபுல்லா வதக்கணும். எண்ணெயில ஃபுல்லா வெங்காயம் வந்து வதக்கணும். ப்ரௌன் கலர் ஆகும். ப்ரௌன் கலர் ஆகணும். அப்பதான் டேஸ்ட் கிடைக்கும். பிளஸ் நமக்கு அப்பதான் கெடாம இருக்கும். ஓகே, நோட் பண்ணிக்கங்க மக்களே, டிப்ஸ். வெங்காயம் ஓரளவுக்கு இதாயிடுச்சு, ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம முன்ன காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த இன்க்ரீடியன்ஸ், அது ஒவ்வொன்றா நம்ம போட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா, 12 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம். 12 பச்சை மிளகா போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது 400 கிராம். ஒரு கிலோவுக்கு 180 இருந்து 200 கிராம் இஞ்சி பூண்டு பிரியாணிக்கு. சிம்பிள் கான்செப்ட். ஒரு கிலோவுக்கு 200 கிராம் ஆயில், 200 கிராம் வெங்காயம், 400 கிராம் வெங்காயம், 300 கிராம் தக்காளி, 250 இருந்து 300 கிராம் தக்காளி, 100 கிராம் தயிர். இது கால்குலேஷன். இட்ஸ் லைக் டிசைன் மிக்ஸ். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு வாசம் அடிக்குதான்னு தெரியாது, ஆனால் பயங்கரமாக வாசம் வந்துட்டு இருக்கு. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. அடி பிடிச்சிடும்.
உள்ள வெங்காயம் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் வேற என்ன போட்டோம் சார்? அன்னாச்சி முக்கு இது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம போட்ட பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இலை, பிரியாணி இலை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் தான் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபுல்லாக அதில் மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ ஓரளவுக்கு பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்து தக்காளி, புதினா, தயிர் நம்ம சேர்த்துக்கலாம். ஒன்றும் போட வேண்டியதான். புதினா, கொத்தமல்லி, புதினா உப்பு போட போகிறோங்க. போட்டாச்சு. ஆஹா, புதினா வாசனை. தக்காளி 600 கிராம், 2 கிலோ. தக்காளி 600 கிராம்ஸ். தயிர் ஒரு அப்ராக்சிமேட்டா தயிர் 200 கிராம். இப்போ ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். அடுத்து மஞ்சள், மிளகாத்தூள் போடணும், கொத்தமல்லி தூள் போடணும் சார். பாத்திரம் ரொம்ப சூடாக இருக்கு. அடுத்தது மஞ்சள், லால் மிர்ச், ஒரு காஷ்மீரி மிர்ச். என்ன நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு உள்ள இருக்க நம்ம இந்த இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்றோமோ அப்பதான் அது நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து டேஸ்ட் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். வந்தாச்சு நம்மளோட அஞ்சரை பெட்டி. அஞ்சரை பெட்டியில் எல்லாம் பசங்க எங்கே நம்ம ஊராக இருந்தாலும் சரி, நார்த்தாக இருந்தாலும் சரி, இந்த அஞ்சரை பெட்டி இல்லாத கிச்சனே இருக்காது. இப்போ நம்ம இது போட்டாச்சு. மஞ்சத்தூள் எல்லாமே போட்டாச்சு. மஞ்சத்தூள் போட்டாச்சு. அடுத்தது என்ன இன்கிரீடியன்ட் போடலான்ட்டு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. டிஸ்கஷன் இல்ல, சிகப்பு மிளகாய் தூள் இன்னும் போடணும். பத்தல தான் பையன் எடுத்துட்டு இருக்கான். ஒரு தனியா பொடி கொண்டது. தனியா அடுத்தது மல்லித்தூள். மல்லித்தூள் எவ்வளோங்க சார் போடணும்? இது 2 முழு 2 போட்டுருக்கோம். 2.5 ஸ்பூனு. அடுத்தது ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருக்கோம். மிளகாய்த்தூள் ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ தேவைங்கிற அளவு நமக்கு அந்த அளவு தெரியும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். டவல் வேணுமா சார்? இல்லை. ஆஹா, சரியான வாசனை. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 minutes வெயிட் பண்ண வேண்டியதான். A few moments later. ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. 5 minutes ஆயிடுச்சு. ஓபன் பண்ணியாச்சு. தக்காளி நல்லா வதங்கி இருக்கு. தக்காளி இதுதான் மெயின் பேஸ்ட். ஸோ இதுதான் பிரியாணி மசாலா. இதுல இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா நமக்கு வேணும் அப்படின்னா இதுல இருந்து ஒரு சின்ன பார்ட் எடுத்து தனியா இது கூட சிக்கன் போட்டு சிக்கன் கிரேவியா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுல இருந்து 2 பார்ட்டா பண்ணிட்டு ஒருத்தருக்கு சிக்கன் மட்டன் பிரியாணி பிடிக்கும், ஒருத்தருக்கு மட்டன் பிடிக்கும், இல்ல வெஜ் ஆளுங்க இருக்காங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெஜிடேரியன் தான்.
இந்த ஸ்டேஜில் வெஜ் பிரியாணி பண்ணணும், காளான் பண்ணணும், இல்லை வெஜ் பண்ணணும் அப்படின்னாலும் பன்னீர் பிரியாணி பண்ணணும் அப்படின்னாலும் இதுல இருந்து ஒரு பார்ட் மசாலா எடுத்துட்டு அதுல நாம வெஜ்ஜும் பண்ணிக்கலாம், சிக்கன் மட்டன் நமக்கு எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம், இல்லை கிரேவி வேணுமா கிரேவியும் தனியாக பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு காமனான ஒரு மசாலா. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்துங்க மசாலா இருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம மட்டன் போட்டுடலாம். கடையில பிரியாணிக்குன்னு சொல்லி ஒரு மீடியம் சைஸ், அதாவது ஒரு பீஸு ஒரு 40-50 கிராம் ஒவ்வொரு பீஸ் வர மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்துருக்கோம் மட்டனை. ஸோ இது எல்லாமே ஒரே மட்டனை. வேற வேற மட்டனா இருந்துச்சு அப்படின்னா ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று நல்லா வெந்துடும், ஒன்று சரியா வேகாது. அதனால மொத்தமாக வந்து ஒரே ஒரு ஆட்டுடைய பீஸ் இப்போ நம்ம ஆட் பண்றோம். வில்லேஜ் குக்கிங்ல வர மாதிரி தான் இன்னைக்கு ஒரு புடி. ஸோ 2 கிலோ ரைஸ் 3 கிலோ மட்டன் நம்ம செய்யறோம். நல்ல கொழுப்பு. ஸோ பிரியாணிக்கு கொழுப்பு இருந்தால் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இது வாரத்தில் ஒரு நாள், 15 நாளைக்கு ஒரு நாள், டெய்லி இதை சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது. போட்டாச்சு. எல்லாமே ஓரளவுக்கு ரீசனபிளான சைஸ் தான், எல்லாம் சின்ன பீஸ் எதுவுமே கிடையாது. மட்டன் ஃபுல்லா உள்ள போட்டாச்சு. இப்போ ஃபுல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். போட்டு அந்த கிரேவி ஃபுல்லா மட்டன்ல ஃபுல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம தண்ணி எதுவும் விட வேண்டாம். இந்த மிக்சிங்ல அப்படியே வந்து வேகட்டும் ஒரு 5 நிமிஷம். சைட்ல நம்ம தண்ணி சூடு பண்ணிட்டு இருக்கோம். 1 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் தண்ணி, 1 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் தண்ணி தனியா நம்ம சூடு பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டன் அதுல நல்லா வெந்ததுக்கு ஓரளவுக்கு வந்து வெந்ததுக்கு அப்புறம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த தண்ணியை சுடு தண்ணியை நம்ம 2 லிட்டர் தண்ணி நம்ம ஆட் பண்ணோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த மசாலால மட்டன் வெந்துருச்சு. இங்க பாருங்க, மட்டன் ஃபுல்லா இதா இருக்கு. எல்லாம் அகைன் இந்த ஸ்டேஜில் 2 லிட்டர் தண்ணியை நம்ம ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணதுல பானி வைக்கும். இதுல வந்து சுடு தண்ணி 2 லிட்டரு 350 ml. இந்த கப் வந்து 350 ml. 1 2 3 4 இதுல சுடு தண்ணி நம்ம ஊத்துறதுக்கான என்ன இது ரீசன் சார்? இதுல தண்ணி நம்ம அப்படியே ஆட் பண்ணோம் அப்படின்னா மட்டனுடைய உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருந்து மறுபடியும் டெம்பரேச்சர் டவுன் மறுபடியும் வரப்போ அதோடைய டேஸ்ட் உங்களுக்கு அந்த ரப்பர் மாதிரி ஆகுது, அந்த மாதிரியான விஷயம் வரும். டெம்பரேச்சர் வந்து ஒன்ஸ் அது ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து அப்படியே டெம்பரேச்சர் அதே காம்பன்சேட் பண்ணி இது பண்றதுக்கு சேம் நம்ம வந்து ஹாட் வாட்டரே ஊற்றியாச்சு. ஸோ இட்ஸ் லைக் தெர்மல் ஹீட் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஆயிருக்கும். உங்களுக்கு வந்து பிஞ்சிங் மெக்கானிக்கல் இது மாதிரி வந்து அது நாட் ஒன்லி ஃபார் மெட்டல். மக்களே பாருங்க, சார் மெக்கானிக்கல் இன்சார்ஜ் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு
2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். மட்டன் மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம இப்போ வந்து மட்டனை போட்டிருக்கோம். ஒரு 40 நிமிஷம் மட்டன் வேகணும். ஸோ அந்த 40 நிமிஷத்துக்கு அப்புறமா மட்டன் ஒரு முறை வெந்திருக்கா நடுவில் ஓப்பன் பண்ணி நம்ம கிளறி விடணும். ஓரளவுக்கு நல்லா மட்டன் வெந்திருக்கான்றதை இன்ஷூர் பண்ணிக்கணும். வெந்ததுக்கு அப்புறமா காரத்தை நம்ம செக் பண்ணணும். காரம் ஆட் பண்ணணுமா அப்படின்றது ஒரு முறை செக் பண்ணணும். ப்ளஸ் உப்பு செக் பண்ணணும். இப்போ டேஸ்ட் பார்க்குறப்போ எண்ணெயெல்லாம் இல்லாமல் எண்ணெயெல்லாம் எடுத்துக்கணும். ஏன்னா எண்ணெயோட மிளகிட்டு இருக்கும். எண்ணெய் இல்லாமல் வெறும் அந்த தண்ணி விட்டு தண்ணியை மட்டும் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா காரம் கொஞ்சம் சுடு இருக்கணும். ப்ளஸ் அந்த உப்பு தொண்டையில் வந்து உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வெறும் தண்ணி அரிசி போடுறதுக்கு முன்னால இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஸோ உப்பு தொண்டையை கிடைக்கிற மாதிரி இருக்கணும். இல்லை அப்படின்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிடணும் 2 உப்பு காரம் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா லெமன் ஒரு 2 லெமன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரைஸை போட்டு ஓரளவுக்கு நல்லா ஹை டெம்பரேச்சரில் வச்சு ஓரளவுக்கு அந்த ரைஸ் அதாவது டெம்பரேச்சர் உடனே குறையும். ரைஸ் போட்டது அந்த ரைஸ் மறுபடியும் பழைய மாதிரி ஹீட்டு வந்ததுக்கு அப்புறமா மூடியை போட்டு சிம்மில் வச்சு 15 நிமிஷம் அப்படியே விட்டுணும். அது டச்சே பண்ணக்கூடாது. 15 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணணும். பிரியாணி ரெடி. மணி நேரம் வெந்திருக்கு. இப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். எடுத்து வெந்திருக்கான்றதை செக் பண்ணிடலாம். சூடாது. இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னொரு 15 நிமிஷம் விடுவோம். சரியா வேகல. This is Venky's kitchen. Venky's kitchen. धर्मा को क्या करते हैं? कैमरा मैन है धर्मा. எங்கடா இவ்வளவு நேரம் சமைச்சிட்டு இருந்தாங்க, அடுத்து கார்ல போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அந்த பர்னர்ல ஒன்று வச்சு நாங்க குக் பண்ணிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, அது குக்கிங் ஆகிறதுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ சார் வீட்டில் என்ன சார் அது பெரிய கேஸ் பர்னர் இருக்கு. ஸோ அந்த பர்னர் எடுத்துட்டு வந்துட்டு அதில் ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ பிளானு. வாங்க அதை எடுத்துட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கு குக்கிங் ஸ்லோ ஆகிட்டு இருக்கு. ஸோ டேஸ்ட் மாறிடுன்னு சொல்லிட்டு ஓகே அந்த பர்னர் சேஞ்ச் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுவோம். பர்னர் மாற்றியாச்சு, கீழே ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். तो बंद करो, ज्यादा करो। हाजी बताइए, अभी नहीं बताइए. ठीक ठीक. இது ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் இதனால ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ஸோ நம்ம கேஸில் இருக்காது பார்ப்போம். நம்ம ஊற வச்ச ரைஸ் போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து வெந்துச்சுன்னா பிரியாணி 15 மினிட்ஸ் தம். 15 மினிட்ஸ் தம் வச்சுட்டு மட்டன் பிரியாணி ரெடி. மக்களே 15 நிமிஷம் தம்மு போட்டு 10 நிமிஷம் ஃப்ரீயா விட்டுட்டோம். ஓப்பன் பண்றோம். பாருங்க, சுட சுட பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெடி. சப்பா நல்ல ஸ்மெல்லு, பயங்கரமா இருக்கு. இந்த பாருங்க, அருமையான ஒரு பிரியாணி ரெடி.
ஸோ இன்னைக்கு அருமையா வந்திருக்கு. ஒரு சில ஹிண்ட்ரன்ஸ் அடுப்பு ஹீட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அருமையா வந்திருக்கு. டேஸ்ட் பார்த்துடலாமா? மட்டன் பீஸ் நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. ரொம்ப அருமையா வந்திருக்கு. ரைஸ் பாருங்க எப்படி வந்திருக்கு. பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்திருக்கு. கிளாசிக் மட்டனும் நல்லா வெந்திருக்கு. மட்டன் நல்லா அருமையா வந்திருக்கு. நல்லா பார்க்கும் போது ஃபீல் ஆகும். चार को गया மக்களே இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. ஹேவ் எ நைஸ் டே. தேங்க் யூ. एक तो पूरा साइड का परसेंटेशन செம்ம டேஸ்டாக இருக்குங்க. உண்மையாலுமே சரியான டேஸ்ட். देखो एक கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். जबलपुर का